கடல் வழியாக கர்நாடக மாநிலத்திற்குள் ஊடுருவிய தீவிரவாதிகள். உளவுத்துறை எச்சரிக்கையால் உச்சகட்ட பாதுகாப்பு. கடற்கரை மேலாண்மை சட்டம் குறித்த அறிவிப்பு 2 வாரங்களில் வெளியாகும் என்று அமைச்சர் ஜெயராம் ரமேஷ் தகவல். பட்ஜெட் கூட்டத்தொடர் சுமூகமாக நடக்க அனைத்து கட்சி கூட்டம். அமைச்சர் நாராயணசாமி அறிவிப்பு. கூடுதல் இடங்களில் ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. வணக்கம். விரிவான செய்திகள். கடந்த 2008ஆம் ஆண்டு மும்பையில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதல் போலவே மீண்டும் தாக்குதல் நடத்தக்கூடும் என்று உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்ததை அடுத்து மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் வரலாறு காணாத உச்சகட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டங்களை சீர்குலைக்கும் நோக்கில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்த லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பைச் சேர்ந்த 4 தீவிரவாதிகள் மும்பையில் கைது செய்யப்பட்டனர். இதையடுத்து மீண்டும் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருப்பதாக மத்திய புலனாய்வு அமைப்பு விடுத்துள்ள எச்சரிக்கையை அடுத்து கர்நாடக மாநிலம் முழுவதும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகத்தின் கூட்டம் மிகுந்த இடங்களிலும் வழிபாட்டு தலங்களிலும் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்காக வெளிநாட்டவர்கள் கூடும் இடங்களிலும் பயங்கரவாத தாக்குதல் நடைபெறலாம் என மத்திய புலனாய்வு அமைப்புகள் எச்சரிக்கை விடுத்துள்ளன. இது தொடர்பாக மாநில உள்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடன் பெங்களூருவில் ஆலோசனை நடத்திய முதலமைச்சர் எடியூரப்பா பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மத்திய அரசின் எச்சரிக்கையை அடுத்து கர்நாடக மாநிலம் முழுவதும் உச்சகட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளதால் தீவிரவாதிகள் யாரும் கர்நாடகாவுக்குள் ஊடுருவ முடியாது என்று தெரிவித்தார். இந்நிலையில் கர்நாடகாவிற்கு அவசரகால உதவிக்காக மத்திய அரசு 550 பேர் அடங்கிய துணை இராணுவ படை ஒன்றை அனுப்பி வைத்துள்ளது. கடற்கரை மேலாண்மை சட்டம் குறித்த அறிவிப்பு இன்னும் 2 வாரங்களில் வெளியிடப்படும் என மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் ஜெயராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். சென்னை அடுத்த கோவளம் அருகே உள்ள முதலை பண்ணையை மத்திய அமைச்சர் ஜெயராம் ரமேஷ் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கொடிய மிருகமான முதலை இனம் இந்தியாவில் அழிந்து வருகிறது என்று கவலை தெரிவித்தார். எனவே முதலை இனத்தை பாதுகாக்கும் முயற்சியாக சுமார் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முதலை பண்ணைகள் அமைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது என்று தெரிவித்தார். மேலும் கடற்கரை மேலாண்மை சட்டம் குறித்த அறிவிப்பு அடுத்த 2 வாரங்களில் வெளியிடப்படும் என்று தெரிவித்த ஜெயராம் ரமேஷ் அதற்கான இறுதி வடிவம் கொடுக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். குறிப்பாக கடற்கரை மேலாண்மை சட்டத்தின் முக்கிய அம்சமாக கடற்கரையை ஒட்டியுள்ள பகுதியை வளர்ச்சிக்காக பயன்படுத்துதல் மற்றும் கடல் பகுதியை பாதுகாத்தல் உள்ளிட்டவை குறித்து அந்த அறிவிப்புகளில் குறிப்பிடப்பட்டிருக்கும் என்றும் குறிப்பிட்டார். மேலும் சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட வழக்குகளை விசாரிக்க தனியாக நடுவர் மன்றம் அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் ஜெயராம் ரமேஷ் தெரிவித்தார். நாடாளுமன்ற நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் சுமூகமாக நடக்க அனைத்து கட்சி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்படும் என்று மத்திய அமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த நாடாளுமன்ற விவகாரத்துறை இணையமைச்சர் நாராயணசாமி 2G ஸ்பெக்ட்ரம் விவகாரத்தில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் குளிர்கால கூட்டத்தொடர் முழுவதையும் முடக்கினர் என்று கூறினார். இந்நிலையில் பிப்ரவரி 3ஆம் வாரத்தில் நடைபெற இருக்கும் நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது பற்றி விவாதிக்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று அண்மையில் சபாநாயகர் மீரா குமார் வலியுறுத்தியிருந்தார். இதன்படி நாடாளுமன்ற விவகாரத்துறை இணையமைச்சர் நாராயணசாமி நாடாளுமன்ற நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து விவாதிக்க இம்மாதம் 30 மற்றும் 31ஆம் தேதிகளில் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதற்கிடையே நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு காங்கிரஸ் கட்சி மறுப்பு தெரிவித்து வரும் நிலையில் டெல்லியில் அனைத்து கட்சி கூட்டத்தில் சுமூகமான முடிவு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவாகவே உள்ளதாகவே கருதப்படுகிறது. தமிழகத்தில் கூடுதல் இடங்களில் ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பாரம்பரியமான வீர விளையாட்டுகளுள் ஒன்றாக கருதப்படுவது ஜல்லிக்கட்டு. பொங்கல் பண்டிகையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நடத்தப்படும் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கும் இளைஞர்கள் படுகாயம் அடைவதோடு சிலர் உயிரிழக்கும் சம்பவங்களும் நடைபெறுவது உண்டு. எனவே இந்த போட்டியை தடை செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் சில நிபந்தனைகளை விதித்து ஜல்லிக்கட்டு போட்டியை தொடர்ந்து நடத்த ஆணை பிறப்பித்தது.
இந்நிலையில் தமிழகத்தில் கூடுதல் இடங்களில் ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு வீர விளையாட்டு பாதுகாப்பு நல சங்கம் என்ற அமைப்பு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது. வைப்பு நிதி செலுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட புதிய நிபந்தனைகளால் ஜல்லிக்கட்டு போட்டியை தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் நடத்த முடியாத சூழ்நிலை உள்ளதாக அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த அனுமதி அளித்தது போலவே கூடுதல் இடங்களில் நடத்துவதற்கும் அனுமதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடப்பட்டுள்ளது. ஜல்லிக்கட்டு நடத்துவதற்காக 2 லட்சம் ரூபாய் வைப்புத் தொகை செலுத்த வேண்டும் என்ற நிபந்தனையை காப்பீட்டுத் தொகையாக மாற்றித்தர வேண்டும் என்றும் தனது மனுவில் அந்த அமைப்பு கேட்டுக் கொண்டுள்ளது. இந்நிலையில் இந்த வழக்கு இன்னும் 2 வாரங்களில் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்பெக்ட்ரம் ஊழல் விவகாரம் தொடர்பாக பொது கணக்கு குழு முன் ஆஜராக தயாராக இருப்பதாக அத்துறைக்கு பிரதமர் மன்மோகன் சிங் கடிதம் மூலம் தெரிவித்துள்ளார். பொது கணக்கு குழு தலைவராக இருப்பவர் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் டாக்டர் முரளி மனோகர் ஜோஷி. ஸ்பெக்ட்ரம் ஊழல் பிரச்சினை குறித்து பொது கணக்கு குழு விசாரணை நடத்தி இருக்கிறது. இந்நிலையில் இந்த குழு முன்பு ஆஜராகி விளக்கம் அளிக்க தாம் தயாராக இருப்பதாக முரளி மனோகர் ஜோஷிக்கு பிரதமர் கடிதம் எழுதியிருக்கிறார். எப்போது விசாரணைக்கு வரலாம் என்பதை தனக்கு தெரியப்படுத்துமாறு அந்த கடிதத்தில் மன்மோகன் சிங் கேட்டுக்கொண்டுள்ளார். இதுகுறித்து முரளி மனோகர் ஜோஷி கூறுகையில், பிரதமரின் கடிதம் பற்றி உரிய நேரத்தில் முடிவு எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் இக்குழு அமைச்சரை கூட அழைத்து விசாரிக்க முடியும் என்று கூறிய முரளி மனோகர் ஜோஷி, 2001ஆம் ஆண்டு முதல் ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீடு குறித்த ஆவணங்களை பொது கணக்கு குழு ஆய்வு செய்யும் என்று கூறினார். உச்ச நீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி KG பாலகிருஷ்ணனின் மருமகன் கோடிக்கணக்கான ரூபாய் சொத்து சேர்த்துள்ளதாக கூறப்படுவது குறித்து நீதி விசாரணை நடத்த வேண்டும் என உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி VR கிருஷ்ணய்யர் தெரிவித்துள்ளார். கேரளாவை சேர்ந்த முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி K பாலகிருஷ்ணனின் மருமகன் PV ஸ்ரீஜனின் 4 ஆண்டு காலத்துக்குள் ரூபாய் 7 கோடி அளவுக்கு சொத்துக்களை வாங்கியிருப்பதாக தனியார் தொலைக்காட்சி ஒன்று செய்தி வெளியிட்டது. இது தொடர்பாக விசாரணை நடத்த உயர்மட்ட கமிஷன் அமைக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி கிருஷ்ணய்யர் வலியுறுத்தியுள்ளார். KG பாலகிருஷ்ணனின் மருமகன் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் தற்போது தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைவராக உள்ள KG பாலகிருஷ்ணன் அந்த பதவியில் இருந்து ராஜினாமா செய்யுமாறு குடியரசுத் தலைவர் உத்தரவு இட வேண்டும் என்று நீதிபதி கிருஷ்ணய்யர் கூறினார். இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து பாலகிருஷ்ணனும் ஸ்ரீனிஜனும் கருத்து எதுவும் தெரிவிக்க மறுத்துவிட்டனர். அரசு வேலை மற்றும் கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு கேட்டு போராடி வரும் குஜார் இன மக்களின் போராட்டம் ராஜஸ்தானில் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. ராஜஸ்தானில் வசித்து வரும் பிரிவுகளில் ஒன்றான குஜார் இனத்தைச் சேர்ந்த மக்கள் தங்கள் இனத்தை பழங்குடியினர் பிரிவில் சேர்க்க தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதையடுத்து அரசு வேலைவாய்ப்பு மற்றும் கல்வி நிறுவனங்களில் தங்களுக்கு இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி போராட்டத்தை தீவிரப்படுத்தியுள்ளனர். மாநிலத்தின் மின்சாரத்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் ஆர்ப்பாட்டக்காரர்களின் தங்கள் போராட்டத்தை கைவிட்டு பேச்சுவார்த்தைக்கு முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் அவர்களது கோரிக்கையை மாநில அரசு பரிசீலித்து வருவதாகவும் தெரிவித்தார். குஜார்களின் இந்த போராட்டத்தால் தரைவழி மற்றும் ரயில் வழி போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதற்கிடையே குஜார்களின் மனுவை தள்ளுபடி செய்த அம்மாநில உயர்நீதிமன்றம் குஜார் மக்களின் கல்வி மற்றும் பொருளாதார நிலை குறித்த தகவல்களை சேகரித்து 1 வருடத்திற்குள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய மாநில அரசிற்கு உத்தரவிட்டுள்ளது. தற்போது பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் வரும் குஜார் இனத்தை பழங்குடியினர் பிரிவில் சேர்க்க கோரி கடந்த 2007ஆம் ஆண்டு முதல் போராட்டம் நடந்து வருவது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.